அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? மிக குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி முற்றிலுமாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. 14ஆம் தேதி முதல் சூரியன் உச்சம் பெறக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள் போன்றவற்றை விளக்குவதோடு முன்னேற்றத்தை வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் எவ்வித தடையுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு நிறைவும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நெருக்கடி, சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் நெருக்கடி, சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது. பல்வேறு வகையாக சிக்கல் நிறைந்த பல பணிகள் என்று இருந்த காரியங்களை சிக்கல் இல்லாமல் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சூரியன். அதோடு மட்டுமல்லாது நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக 9ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் விரைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை பல்வேறு வகையான மந்தமாக நடைபெற்ற பணிகள் இனி விரைவாகவும் துல்லியமாகவும் நடைபெறும். சில கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இந்த தருணத்தில் இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் நிறைவான நன்மை கிடைக்கிறது. அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 என பல இடங்களை வலு சேர்த்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார். 12ஆம் தேதி அன்று முழு நிலவாக பௌர்ணமியாக வலம் வரப்போகிறார். எனவே இந்த வேளையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் சந்திரனின் அமைப்பால் கிடைக்கும். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இன்னும் சில தினங்களில் மிகவும் வலுவாக அமரப்போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக சந்திக்க முடியும். குறிப்பாக தொழில் ஸ்தானத்தை, ஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானம் உயர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சேமிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை இந்த தருணத்தில் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத திடீர் பணவரவும் எதிர்பாராத திடீர் சுப நிகழ்வுகளும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ரீதியான நெருக்கடிகளை சற்று விட்டு கொடுத்தும் செல்லும் போது மிக பெரிய அளவில் விலக்கி நன்மை நிறைந்தவையாக உறுதியாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சப்தமத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே உறுதியாகவே அஷ்டம தோஷங்களும் பாதிப்புகளும் இந்த வேளையில் ஏற்படாது. ஆனால் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்வது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கும். இந்த வேளையில் எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாங்க. பொறுமையாக செய்தாலும் கூட அவற்றை நேர்த்தியாகவும்
சிறப்பாகவும் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே சனியின் அமைப்பால் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றம், உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகளில் சிறப்பாக நீங்கள் வியக்கத்தக்க வகையில் தங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். ஏப்ரல் 26 முதல் சப்தமத்தில் நுழைய போகிறார். அதோடு மட்டுமல்லாது கேதுவும் குடும்பஸ்தானத்தை விட்டு ஜென்மராசிக்குள் நுழைய போகிறார். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பாலும் நெருக்கடிகள் விலகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே விரயத்தில் வலம் வர போகிறார். விரயத்தில் இருந்து ஜென்மத்தை நோக்கி வலம் வருவதால் உறுதியாக சுப விரயங்களும் முதலீடுகள் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் விரய செலவுகளை, திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடத்துவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகமும் மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் மற்றும் வித்யாகாரகரான புதனும் சாதகமாக வருகின்றனர். சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது சப்தமத்தில் இருக்கக்கூடிய புதனும் அஷ்டமத்தில் நீச்சம் பெறுகிறார். ஏற்கனவே அஷ்டமத்தில் வலம் வந்து பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் 9ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பில் அஷ்டமத்தில் நுழைவதால் 11ஆம் தேதி முதலே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கான நல்ல சூழல் உண்டு. ஏனென்றால் பலம் பொருந்திய அமைப்பில் 9ஐ நோக்கி நகர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயத்தை நிறைவாக உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் சந்திக்க முடியுங்க. இந்த தருணத்தில் மிக முக்கிய பொறுப்பு ஒன்று அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வரும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மகிழ்ச்சியானதாக மிக சிறந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் எவ்விதமான சிரமமும் தடையும் இன்றி நிறைவாக கைகூடும்.